நீங்கள் சினிமா துறையை எடுத்துக்கோங்களேன், கமலஹாசன் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அர்ப்பணிப்பு வேற யாருக்குமே இருக்காது, ஆச்சரியமாக இருக்கும். அவர் தான் ஒரு பேட்டியில் சொன்னார், நான் நடிகனாக இல்லாமல் பரமக்குடியில் மாடு மேய்க்கிறவனாக இருந்தால் கூட இவனை போல் ஒருவன் மாடு மேய்க்க முடியாது என்கின்ற அளவுக்கு நம்பர் 1 மாடு மேய்க்கிறவனா இருப்பேன் அப்படின்னார். எந்த வேலையா இருந்தாலும் அதை நேசிச்சு செய்யணும். சூப்பர் ஸ்டார்னு ரஜினி சாரை சொல்றோம், அவர் கண்டக்டரா இருக்கும்போது டிரைவரா இருந்தார்ல ராஜ் பகதூர், அவர் சொல்றாரு இன்னைக்கு தான் உங்க பார்வைக்கு அவர் சூப்பர் ஸ்டார், அவர் நடிக்கவே வராட்டி கூட அவர் டிக்கெட் கிடிச்சு கொடுக்குற ஸ்டைல்லையே அவர் எங்க பஸ்ல உள்ள எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாராகத்தான் இருந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சூப்பர் ஸ்டாரா ஆகல, கண்டக்டரா இருக்கும் போதே சூப்பர் ஸ்டாரா தான் இருந்திருக்கிறார். நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் அதை நேசிக்கிற, அதை உயிர்ப்போடு நடத்துகிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்தால் நாம் அந்த தொழிலின் உச்சத்துக்கு வர முடியும். அதனாலதான் சலங்கை ஒளின்னு ஒரு படத்துல கமலஹாசன் ஒரு பரதநாட்டிய கலைஞராக இருப்பார் இல்லையா, அந்த படத்தில் கடைசி காட்சியில் இறந்து போயிடுவார். இறந்து போய் அவர் அந்த நாற்காலியில் வச்சு அப்படி கொண்டுட்டு போகும்போது அந்த படம் முடியும். எந்த படம் முடிஞ்சாலும் என்ன போடுவாங்க, தி எண்டு அப்படி தானே போடுவாங்க. ஆனால் அந்த திரைப்படம் முடியும் போது, இன்னொரு தடவை நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சா பாருங்க, அந்த திரைப்படம் முடியும் போது சலங்கை ஒளி நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட் அப்படின்னு முடியும். நோ எண்ட் ஃபார் எனி ஆர்ட், எந்த கலைக்கும் முடிவு என்பதே இல்லை என்று அந்த வார்த்தை வரும். அது அந்த படத்துக்கான வார்த்தை அல்ல, கமலஹாசன் என்கின்ற அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு கலைஞனுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகவே அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எந்த துறையில் இருந்தாலும் அதை பார்க்கிற விதம் இருக்கிறது இல்லையா. அடிமை பெண் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அதில் அசோகன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சண்டை காட்சி இருக்கும். அதில் ஒரு ஆச்சரியம் பாருங்க, அசோகன் அவர்களுக்கு ஒரு கால் இருக்காது, ஒரு கால் இல்லாத அவர் இவர் கூட சண்டைக்கு வருவார். ஒரு செகண்ட் யோசிப்பார் எம்ஜிஆர், டக்குன்னு என்ன பண்ணுவார், இவர் ஒரு கால் இல்லாமல் நம்ம கூட சண்டை போட வர்றாரு, நாம 2 காலோட சண்டை போட்டால் அது அறம் இல்லை அப்படின்ட்டு ஒரு காலை மடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போடுவார். ஒரு சினிமா தானங்க, ஒரு சினிமாவில் வருகிற சண்டை காட்சி என்றால் கூட அதில் மனிதம் இருக்க வேண்டும், அற உணர்வு இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது நம்முடைய தமிழ் சினிமா என்பதை நாம மறந்து விடக்கூடாது. ஒரு சினிமா கூட இந்த மாதிரி அர்ப்பணிப்பு உணர்வோடு சொல்லும் போது ஒரு நல்ல வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சின்னவங்கள இருக்கும் போதெல்லாம் சில படங்கள் பார்த்துருப்பீங்க. வா ராஜா வான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் மாஸ்டர் பிரபாகர்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். நிறைய திரைப்படங்கள் அவர் அப்போ நடிச்சிருந்தார், நிறைய படம். நம்ம இரு கோடுகள், எங்க மாமா, பாமா விஜயம் படத்துல எல்லாம் அவர் நடிச்சிருப்பார். பாமா விஜயம் படத்துல வரவு 8னா செலவு 10னா பாட்டில் அந்த கிருஷ்ணன் மாதிரி புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டு 2 பிள்ளைகளோட அந்த பையன் வருவார். அந்த வயசுல அவருக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்குது. அப்புறம் வளர வளர என்ன ஆயிடுது, அவருக்கு படங்கள் குறைய ஆரம்பிக்குது. நிறைய இந்த குழந்தை நட்சத்திரமா நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. குழந்தையா இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும், வளரும் போது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். இப்போ வளர வளர வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இவருக்கு என்ன செய்ய அப்படின்னு தெரியல, எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தி போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் நடிச்ச ஒரு படத்துல இரு கோடுகள் அப்படிங்கிற படம் தொடங்கும் போதே ஒரு காட்சி வருமா, அதுல ஒரு கோடு போட்டுட்டு இதை அழிக்காம எப்படி சின்ன கோடை ஆக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி இவர் கேட்க, ஜெயந்திங்கிற நடிகை என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டு இப்ப அது சின்ன கோடு ஆயிடுச்சு இல்லையா, ஒரு கோடை சின்னதாக்கணும்னா பக்கத்தில் பெரிய கோடு ஒன்றை போட வேண்டும் அப்படின்னு சொல்ற காட்சியை பார்க்கிறார் இவர். உடனே முடிவு எடுக்கிறார், இந்த துறை ஒருவேளை இல்லாமல் போகும் என்றால் பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டாதான் நாம வாழ முடியும் என்று உடனே தன்னுடைய வேலையை மாற்றிக்கொண்டு டி நகர் இருக்கு இல்லையா, அங்க ஸ்வஸ்திக் டிஜிட்டல் அப்படின்னு ஒரு ஜெராக்ஸ் கடையை ஆரம்பித்து இன்னைக்கு ஓஹோன்னு அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு நிறைய வயசு இருக்கும். அப்போ தன்னுடைய சினிமாவிலிருந்தே, தான் நடித்த ஒரு காட்சியிலிருந்தே தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சினிமா நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம். ஒரு குட்டி கவிதை ஒன்று படித்தேன். செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு செய்யும் தெய்வமே தொழில். நல்லா இருக்குல்ல? நம்ம எல்லாருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம், சிற்பிகளுக்கு மட்டும் செய்யும் தெய்வமே தொழில். ஒரு வித்தியாசமா இருக்குல்ல? காசி ஆனந்த் ஒரு கவிதை எழுதுவாரு, குப்பை தொட்டி. அந்த கவிதைக்கு தலைப்பு குப்பை தொட்டி. அலுவலகத்தில் வேலை பார்ப்பவனுக்கு இது குப்பை தொட்டி, குப்பை அழுபவனுக்கு இதுதான் அலுவலகம் இல்ல? அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதுதானே அவனுக்கு அலுவலகம், அந்த குப்பை தான் அவனுக்கான சம்பளம். அதே மாதிரி சிற்பிகளுக்கு அவங்க செய்யற தெய்வம் தான் அவங்களுக்கு தொழில். நான் ஒரு யோசிச்சு பார்த்தேன், கோவிலுக்குள்ள இருக்கிற கல்லை சிற்பமாக அவர்கள் மாற்றி இருக்கிறார்கள், அது நமக்கு தெய்வமாக இருக்கிறது. அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த பாறையில இருந்து தான் அந்த கல்லை எடுக்கிறாங்க. அந்த கல் எத்தனை அடி வாங்கியிருக்கும்
ஒரு முகத்தை செய்யும்போது மூக்கு ஒரு 3000 அடி வாங்கியிருக்குமா, கண்கள் ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா, அந்த வாயை செதுக்கும் போது ஒரு 2000 அடி வாங்கியிருக்குமா? ஒரு முகத்தை செதுக்குவதற்குள்ளாகவே அந்த கல் கிட்டத்தட்ட 10,000 அடிகள் வாங்கியிருக்கும். இத்தனை அடிகளை ஒரு கல் தாங்குமானால் அது நிச்சயமாக கடவுளாக மாறத்தான் கூடும். அவ்வளோ அழகான சிந்தனை இல்லை? அது வெறுமனே கடவுளை நம்ம நினைக்கல. எத்தனையோ பாறைகள் இருக்கும்போது, எத்தனையோ கற்கள் இருக்கும்போது இந்த கல் மட்டும்தான் இத்தனை அடிகளை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன் என்று உறுதியாக நின்றது. இத்தனை அடியையும் ஒரு கல் தாங்க முடியும் என்றால் அது நிச்சயமாக கடவுளாக மாறும். அப்ப நாம வாங்குகிற அவமானம், நாமல் படுகிற துயரங்கள், நாம வாங்குகிற அடிகள், இதை தாண்டி நாம ஜெயிக்க முடிந்தோம் என்றால் நாமும் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய உயரத்துக்கு போக முடியும் என்பதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூட நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். அப்ப செய்கிற தொழிலை அர்ப்பணிப்போடு நாம செய்தோம் என்றால் அதிலிருந்து ஒரு தெய்வம் நிச்சயமாக எழக்கூடும். அல்லது அந்த தெய்வத்துக்கு நிகராக நாம் கொண்டாடப்படுவோம் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அப்படின்னு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். எங்க சங்கரதாஸ் சுவாமிகள்னு நாடக கலைகளின் தந்தைன்னு சொல்றோம்ல, சங்கரதாஸ் சுவாமிகள், அவரு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு நாடகம் போட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லாம் கிராமத்துல விடிய விடிய நாடகம் நடக்கும். மக்களுக்கு அவ்வளோ நேரமும் இருந்தது, பொறுமையும் இருந்தது, ரசனையும் இருந்தது. சாதாரண படிக்காத மக்கள் விடிய விடிய உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. அதிகாலை நேரம் அவர் யமதர்மன் வேஷம் அன்னைக்கு போட்டிருக்கிறார். அதிகாலை ஒரு 4 மணி 4:30க்கு அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்கு, அப்போல்லாம் வீட்டுக்கு வெளியில தான் கிணத்தடியெலாம் இருக்கும், போய் முகம் கழுவலாம், அந்த வேஷத்தை கலைக்கலான்னு ஒரு 4:30 மணிக்கு ஒரு வீட்டுக்கிட்ட போய் கிணத்தடியில் நின்றுருக்காரு. அப்போ காலையில் எழுந்து தூத்து தொளிக்கிறதுக்காக தண்ணி எடுக்க வந்த ஒரு கர்ப்பிணி பெண் இவரை திடுக்குன்னு பார்த்தோடனே நிஜமாவே யமதர்மன் வந்துட்டான் போலன்னு அலறி அடிச்சு மயங்கி விழுந்து இறந்தே போயிடுச்சு. இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இனிமே வாழ்க்கையில திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்து கடைசி வரைக்கும் திருமணமே செய்து கொள்ளாமல் தன்னை இந்த நாடக உலகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறார். ஒரு கலையை எந்த அளவுக்கு அவர்கள் உள்வாங்கி இருந்தால் இப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியும். மிகச்சிறந்த நாதஸ்வர வித்வானாக இருந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் இருக்கிறார் இல்லையா, அவங்களாம் அன்னைக்கு அவ்வளோ டாப் 1, நிறைய அவங்களுக்கு பணம்லாம் சம்பளமாக கொடுப்பாங்க, ரொம்ப சிறந்த கலைஞர்கள்னால. அவர்கிட்ட கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்கள் வாங்கினதுலேயே நிறைய சம்பளம்னு, பெரிய சன்மானம் அப்படின்னு எதை சொல்வீர்கள் என்று கேட்டபோது காரக்குறிச்சி அருணாச்சலம் சொன்னார், ஒரு ஊரில் நான் நாதஸ்வரம் வாசித்து கொண்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர் தான் பாக்கெட்ல இருந்து 50 காசு எடுத்து என் கையில் கொடுத்துட்டு அவர் ஆட்டுக்கு போனார். அந்த 50 பைசா தான் நான் வாங்கினதுலேயே அதிகமான சன்மானம் அப்படின்னார். தான் யார் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாத ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதரின் மனதை இந்த இசை உலுக்கி இருக்கிறது என்றால் அதுதானே உண்மையான ஊதியம். எந்த அளவுக்கு நம்முடைய கலைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அவருக்கு குருன்னு சொல்லக்கூடிய திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர் நிறைய விருது வாங்கியிருக்கிறார். இந்தியாவின் மிகச்சிறந்த விருது எல்லாம் வாங்கியிருக்கிறார். நீங்க வாங்கினதுலேயே மிகப்பெரிய விருது எது அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், ஒரு கோவில் உற்சவத்தின் போது நான் வாசித்து கொண்டு போகிறேன், பின்னாடி தேர் வருகிறது, நான் அப்படியே மக்கள் எல்லாம் கேட்டுட்டு மயங்கி வர்றாங்க, பக்கத்தில் இந்த கேஸ் லைட்டு பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் இல்லையா, அந்த மனிதர் அந்த லைட்டை தூக்கி போட்டு பிடிச்சி சபாஸ் கொன்னுட்டாயா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் இதுவரைக்கும் நான் வாங்கியதிலேயே பெரிய விருது. என்னங்க பெரிய ஜனாதிபதி இவங்கெல்லாம் விருது கொடுத்துருக்காங்கல்ல, அது பெருசு இல்லையா? அவங்க என்ன என் இசையை கேட்டாங்க கொடுத்தாங்க, இங்கிருந்து யாரோ பரிந்துரை செய்தார்கள், அவங்க விருது கொடுத்தார்கள். ஆனால் இவன் பக்கத்தில் இருந்து ரசிச்சு சொன்னான் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது என்று அந்த மாமனிதர் சொன்னார். ஒரு தடவை மைசூர் அரண்மனையில் ஒரு வாசிக்க போயிருக்கிறார். அங்கே உள்ள ராஜா இவரை வாசிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கிறார். பிரமாதமாக வாசித்திருக்கிறார். மைசூர் ராஜா அப்படியே அசந்துட்டார், என்ன ஒரு வாசிப்பு அப்படின்னு. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஒரு வெள்ளித்தட்டில் எடுத்து வச்சு தன் பக்கத்தில் இருந்த திவான் கையில் கொடுத்து இதை பிள்ளை அவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னோடனே திவான் இறங்கி வர்றார். இப்போ பிள்ளை அவர்கள் சொல்றார், தவிழ்காரரே அந்த பரிசை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். டக்குன்னு அரசனுக்கு புரிஞ்சிருச்சு ராஜாவுக்கு, ஒரு இசையை உண்மையாக உணர்ந்திருந்தால் அந்த கௌரவத்தை நாம தான் கொடுக்க வேண்டும் என்பதை இவர் இப்படி உணர்த்துகிறார் என்று படக்கும் திவான் கிட்ட இருந்து அவர் வாங்கிட்டு போய் இந்தாங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன உடனே பிள்ளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். திவான் கிட்ட கொடுத்தா தவிழ்காரர் தான் வாங்குவார், ராஜாவே வந்து கொடுத்தாதான் அந்த நாதஸ்வர ராஜா வாங்குவார் என்பதை அந்த இடத்துல கம்பீரமாக அவர் நிரூபித்தார். என்றால் ஒரு கலைஞர்கள் தாங்கள் செய்கிற அந்த தொழிலை எவ்வளவு உயரத்துக்கு நேசித்திருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருங்க, என்னுடைய கலையை நேசித்தால் மட்டும்தான் நான் ஒரு படி இறங்கி வருவேன் என்கின்ற கம்பீரம் அந்த
கலைஞர்களுக்கு இருந்தது இல்லையா? கலைக்கு தாங்க உலகத்திலேயே கலை ஒன்றுக்கு மட்டும்தான் மொழி கிடையாது, ஜாதி கிடையாது, சமயம் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இப்போ நான் சாதாரணமாக கேட்குறேன், நம்ம அம்மா அப்பா காலத்தில் அவங்க மயங்கி கேட்ட ஒரு பாட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல, உண்மையா இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கூட அந்த பாட்டு பிடிக்குது. இந்த ஒரு பாட்டு நம்முடைய தமிழர்களுடைய தேசிய கீதம்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு பாட்டை கேட்டால் நம்ம ஒரு ஸ்டன் ஆகி அந்த காலகட்டத்துக்கே போயிடுவோம். இந்த பாட்டை இசையமைச்சவர் யாரு? MS விஸ்வநாதன். அவர் எந்த ஊருக்காரரு? கேரளாக்காரர், மலையாளி. இந்த பாட்டு எழுதினவர் கண்ணதாசன், நம்ம ஊருக்கார், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். பாடின TMS சௌராஷ்டிராக்காரர், பாடின P சுசீலா தெலுங்குக்காரங்க. இந்த ஒரு பாடலில் 4 மொழி கலந்திருந்தாலும் கூட இது நம் வாழ்க்கையின் முழுமைக்கும் கலந்திருக்கிறதை நம்மால் மறுக்க முடியுமா? அப்ப கலைக்கு ஏதுங்க மொழி, கலைக்கு ஏது ஜாதி, கலைக்கு ஏது சமயம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயம் என்பதை நம்மால் உணர முடியும். ஒரு ஆன்மீக கதை போற போக்குல நான் வாசித்தேன். ஒரு ஆன்மீக கதை. ஒரு சீடன் குரு கிட்ட கேட்குறான், பக்தரை தேடி இறைவன் வருவானா வரமாட்டானா? பக்தன்னா இறைவனை தேடி போகணுமா? பக்தனை தேடி இறைவனே வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குரு ஒரு கதை சொன்னார். அது இந்த தலைப்புக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதுனால நான் எடுத்து வச்சேன். அவர் ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆட்சி செய்கிறாரு. ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ராஜாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவை இப்போ நம்மளும் யாராவது பெரியவங்க வந்து அவங்க ஒரு தடவையாவது பார்த்து செல்ஃபி எடுக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும்னு ஆசைப்படுறோம்ல, அது மாதிரி ராஜாவை ஒரு தடவையாவது நேரில் சந்திக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவன் தலைநகருக்கு போய் பார்க்குறான். கூட்டம் அவ்வளோ வரிசையில் நிற்கிது. இவனும் 1 நாள் 2 நாள் வரிசையில் நின்று பார்க்குறான். இவனால் முடியல. ஆனால் அந்த வரிசையில் நிற்கிற மனிதர்கள் ஒரு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, இவ்வளோ சிரமப்படுறாங்களேன்ட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான். எல்லாரும் அவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையே நம்ம மக்களுக்கு செய்வோமேட்டு ஊரில் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது, நன்மைகள் செய்கிறது, நல்ல காரியம் செய்கிறது, மரம் நடுறது, இந்த மாதிரி சமூகத்துக்கான சேவைகளே செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்துட்டான். மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டே இருந்தவனே இவன் ராஜாவை பார்க்குறதே மறந்துட்டான். இதுவே நமக்கு நல்லா இருக்குது பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ இவனுடைய புகழ் ராஜா வரைக்கும் போயிடுச்சு. இப்படி ஊரில் ஒரு பையன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது செய்கிறானா, அவன் செய்கிற எல்லா காரியமே நற்காரியங்களாக இருக்குது. அப்படியா, சரி, இப்படி ஒரு பையனை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு ராஜா கிளம்பி அவனை வந்து பார்த்து வாழ்த்து சொல்லி அவன் கூட கை குலுக்கிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு போனாராம். இவன் ராஜாவை பார்க்கறதுக்கு போராடின காலம் போய் இவன் செய்த நற்காரியங்கள் ராஜாவை அவனை பார்க்க இழுத்து வந்தது இல்லையா? இந்த குரு சீடன் கிட்ட சொல்றார், நீ உன்னுடைய காரியங்களை, நீ உன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்து இந்த சமூகத்துக்கு பலனுள்ளதாக மாற்றினால் நீ இறைவனை தேடி போக வேண்டாம், இறைவன் உன்னை தேடி வருவான். அதுதான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்ம பெரியவர்கள் சொன்னார்கள். நம்ம செய்கிற வேலைதான் இறைவனுக்கு சமமானது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றாலே இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதாக உன்னதமாக நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அதுக்கான கவனம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஐன்ஸ்டீன் இந்த சார்பியல் கோட்பாடு அவர் கண்டுபிடிச்சப்போ நிறைய மேடைகளில் அவரை பேசுவதற்கு, நிறைய இடங்களில் அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. காரில் அவரும் டிரைவரும் போயிட்டே இருப்பாங்களாம். நிறைய மேடையில் ஒரே விஷயத்தை பேசி 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 போர் அடிச்சிருச்சு அவருக்கு. ஒரு நாள் டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா ஒரே விஷயத்தை எத்தனை மேடையில் தான்ப்பா பேசுறது, செம போர் அப்படின்னு இருக்கார். டிரைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் பேசுறது எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, அப்போ உங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்கும் அப்படின்னு அப்போ பேசுறது அப்படியே சொல்லி காமிச்சிருக்கான். அசந்துட்டார். எப்போ நீயே நல்லா பேசுறியப்பா, இந்த மேடையில் நீ பேசுகிற எனக்கு பதிலாக, அவங்க என்னை நேரில் பார்த்ததே கிடையாது, கிட்டத்தட்ட உன் தலையை களைச்சி விட்டா என்னை மாதிரி தான் இருப்பேன், நீயே போய் பேசுறன்னு இவர் மாதிரி உட்காந்துக்கிட்டார் டிரைவர் சீட்டுக்கு. டிரைவர் பின் சீட்டுக்கு வந்துட்டார். இப்போ நேரம் அங்கே போனோடனே ஐன்ஸ்டீன் தான் நினச்சி டிரைவரை கூட்டு போயிட்டாங்க. மேடையில் கம்பீரமாக டிரைவர் பேசுகிறார், இப்படித்தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், அதை கண்டுபிடிச்சேன், அப்படியாகும் இப்படியாகும், அச்சா புச்சா அல்லக்கா புள்ளக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆச்சரியப்படுறார் ஐன்ஸ்டீன், நம்மளை கூட நல்லா பேசுகிறானப்பா அப்படின்னு உட்காந்து பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. திடீர்னு ஒருத்தர் குபீர்னு இருந்துச்சு, ஐன்ஸ்டீன் இதில் ஒரு டவுட் அப்படின்னு கஷ்டமான ஒரு கேள்வியை கேட்டார். ஐன்ஸ்டீனுக்கே பதட்டமாயிருச்சு, அச்சோ இது என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. டிரைவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. பட் என்ன கேள்வி கேட்டீங்க, இன்னொரு தடவை கேளுங்க. இன்னொரு தடவை அந்த சந்தேகம் கேட்டுக்காரு. இதெல்லாம் ஒரு சந்தேகமா, இந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் என் டிரைவரே சொல்லுவான், எப்போ அங்கே வாப்பா நீ சொல்லு. டிரைவர் வந்து சொல்லியிருக்கிறார். டிரைவராக இருந்து ஐன்ஸ்டீன் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ எந்த வேலையில் இருந்தாலும் அதை அந்த புரிந்து கொள்ளுகிற உணர்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஆச்சரியமானது. புரிந்து கொள்ள முடியலன்னு வைங்க, அது மாதிரி அபத்தம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. வெள்ளைக்கார காலத்தில் அவங்க ஒரு மிலிட்ரி ஆஃபீஸில் 2 மிலிட்ரிக்காரங்க ஒரு பெஞ்சுக்கு பக்கத்தில் காவலுக்கு நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், நடுவில் ஒரு பெஞ்சு. புதுசாக ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வர்றாரு. இது என்ன, இந்த பெஞ்சுக்கு 2 பேர் காவல் காத்துட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை இல்லை? இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிமெண்ட்டு கேப்டன் வந்து
இப்படி எங்கள் ரெண்டு பேரும் நிற்கணும்னு சொல்லியிருக்கிறார். எப்போ சொன்னார்? அது 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியா, இது எதுவும் சரித்திர புகழ் பெற்ற பெஞ்ச் போல் அப்படின்ட்டு அவருக்கு இவர் ஃபோன் பண்ணுறார். ட்ரங்கால் ஃபுட் பண்ணி, கேப்டன், அந்த ஒரு பெஞ்சுக்கு 2 பேரை காவலாக போட சொல்லி நீங்கள் சொல்லியிருந்துருக்கிறீங்க, 50 வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பெஞ்சோடைய சிறப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா அதை எழுதி அதில் நாங்கள் போட்டுருவோம், எல்லாருக்கும் புரியும்ல. அவர் கேட்டிருக்காரு, ஏன்ப்பா அந்த பெஞ்சில் போட்ட பெயிண்ட் இன்னுமாப்பா காயாமல் இருக்குது அப்படின்னு இருக்காரு. பெஞ்சில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி 2 பேரை காவலுக்கு நிற்க சொல்லிட்டு அவர் போயிட்டார். காலமாக 2 பேர் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. அது ஏதோ ஒரு பாரம்பரியம் மாதிரி நின்றுட்டே இருந்திருக்காங்க. இப்போ ஒரு வேலையை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதற்கு பின்னால் இருக்கிற பின்னணி என்னன்னே தெரியாமல் அப்படியே ஈயடிச்சாங்காப்பி மாதிரி செய்கிற மனிதர்கள் தான் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இந்த வேலையில் நம்முடைய கவனம் என்ன, இதை நாம் எப்படி செய்யணும் என்கின்ற ஆத்மார்த்த உணர்வு உள்ளவர்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறார்கள். அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் கவனம் குறித்த கவனம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதில் அவர் ஒரு 3 சம்பவம் சொன்னார். அதில் ஒன்று சொல்கிறேன். ஒரு எழுத்தாளர்களாக கூடிய ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு சுஜாதா அவர்கள் பேச போயிருக்கிறார். சங்க இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரைக்கும் அவருக்கு தலைப்பு. தொல்காப்பியத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற புதுக்கவிதை வரைக்கும் அவர் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour பேசியிருக்கிறார். அவர் சிறந்த பேச்சாளர் கிடையாது, ஆனாலும் கூட அன்னைக்கு நல்லா தயார் பண்ணி அவருக்கே திருப்தி ஏற்படுற அளவுக்கு பேசியிருக்கார். பேசிட்டு இன்னைக்கு நல்லா பேசிட்டோம், எல்லாரும் நம்மளை கண்டிப்பாக பாராட்டுவாங்கன்னு நினச்சி இறங்கி வந்திருக்கிறார். ஒரு மூத்த எழுத்தாளர் வேகமாக வந்து ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, சுஜாதா உங்கள் பேச்சு முழுசாக கேட்டேன். உடனே இவருக்கு, அப்பா நம்மளை பாராட்ட போகிறார், ஏதாவது முக்கியமான இடத்த சொல்ல போகிறார். நான் சொல்லுங்கள் முழுசாக கேட்டேன், ஒரு பேசுனீங்க, ஆனால் ஒரே உங்களுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குதே, உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சுஜாதா எழுதுறாரு, நான் 1 மணி நேரம் பேசினேன், அவர் என் பேச்சை கவனிக்கவில்லை, 1 மணி நேரமும் என் மூச்சை மட்டும்தான் கவனித்திருக்கிறார் அப்படின்னு எழுதினார். நாம் எல்லாரும் எல்லாவற்றையும் கவனிக்கிறோம், ஆனால் எதை கவனிக்க வேண்டுமோ அதை நாம் மறந்துவிட்டோம். ஒரு இளைஞன் ரோட்டில் போயிட்டு இருக்கிறான், ஒரு கார் அவனை அடித்து தட்டிட்டு போயிடுச்சு. உடனே அடிச்சிருச்சேன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்கிறான், பொறுப்பே இல்லாமல் ஒரு கார் என்னை அடிச்சுட்டு போயிடுச்சு. எப்போ அந்த காருடைய கலர் தெரியுமா? தெரியாது. அந்த காரோட நம்பர் தெரியுமா? தெரியாது. அது என்ன மாடல்னா தெரியுமா? தெரியாது. இப்போ எதுவுமே தெரிலனா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? ஏதாவது கவனிச்சியா? ஆமாம் கவனிச்சேன், அந்த காரை ஒரு பொண்ணு ஓட்டிட்டு போச்சு, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது மஞ்சள் கலரில் பட்டுச்சேலை கட்டி இருந்துச்சு. எதை கவனிக்கணும் அதை கவனிக்கலை, எது தேவையில்லையோ அது அந்த இளைஞன் கவனிச்சிருக்கிறார். இந்த கவனம் குறித்த கவனம் மட்டும் நம்மிடம் கவனமாக இருந்தால் வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா வேலையும் மிகச் சிறப்பாக முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தமில்லாததெல்லாம் உட்காந்து கவனிக்கிறது, நமக்கு எது தேவை, எது நம்மை உயர்த்தக்கூடியது என்பதில் நம்ம கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். நான் 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மனநல மருத்துவர் ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். விக்டர் பிராங்கல் அப்படின்னு அவருக்கு பேர். மனிதனின் தேடல், வாழ்வின் அர்த்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் ஹிட்லர் காலத்தில் அவருடைய அந்த யூத வதை முகாமில் இருந்திருக்கிறார். எல்லா சித்திரவதையும் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பை லக்கு தப்பிச்சு வெளியே வந்தவர் மனநல மருத்துவராக இருக்கிறாரு. இந்த புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தில் அவர் ஒரு சம்பவம் சொல்கிறாருங்க. மானுடர்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய தத்துவம். ஒரு நாள் நைட்டு அவர் தூங்கிட்டு இருக்கிறார். ஒரு 12:30 மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடா இந்த நேரம் யார் ஃபோன் பண்ணுறான்னு எடுத்தால் எதிர்முனையில் ஒரு பெண் பேசுகிறாங்க. டாக்டர், என் பேர் இது, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவில் இருக்கிறேன். உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏம்மா, என்னம்மா பிரச்சனை, சொல்லு, உன் வயசு என்ன, ஏன் உனக்கு இப்படி ஒரு தூண்டுதல் வந்ததுன்னு அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த பொண்ணு தன்னுடைய கதையை பூரா சொல்லி அழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம், எனக்கு யாருமே இல்லை, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு இப்படி அழுது தன்னுடைய கதையை 2 மணி நேரம் சொல்லுது. அவ்வளோத்தையும் அவர் பொறுமையாக கேட்டுட்டு, மனித வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தான்ப்பா, சாகிறதுக்கு கிடையாதுன்னு இவர் ஒரு 5 நிமிஷம் ஆறுதலாக பேசி ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்கிறார். இவர் பேச்சை கேட்டவுடனே அந்த பொண்ணு, டாக்டர் நான் கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கிட மாட்டேன், அந்த எண்ணத்தை நான் கைவிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சியில் இவர் கலந்துக்கிட போயிருக்கிறார். திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி டாக்டர் நான் யார் தெரியுதா அப்படின்றது. யாருமா தெரியலையே, 3 மாதம் முன்னாடி நைட்டு 12:30 உங்களுக்கு ஃபோன் பண்ணி தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது நான் தான். என்னம்மா நீயா? ஆமாம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நான் வாழ்க்கையில் இனிமேல் தற்கொலையே பண்ண மாட்டேன், அந்த எண்ணமே என்கிட்ட இல்லை. சூப்பர்மா, எப்போ உனக்கு இந்த ஐடியா வந்தது? உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான். உடனே அவருக்கு ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அவங்ககிட்ட ஒரு 4 விஷயம் சொன்னேன்ல, எந்த விஷயம் உன் மனசுக்கு அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லு, நான் மற்றவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவேன்ல. நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் எனக்கு தைரியத்தை தரல, நீங்கள் சொன்ன எந்த விஷயமும் என் மனசை மாற்றலை. இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிறகு எதுமா உன் மனசை மாற்றுச்சு?
டாக்டர் நைட்டு 12:30 மணிக்கு யாருன்னே தெரியாத உங்ககிட்ட 2 மணி நேரம் நான் என் கதையை சொல்லியிருக்கிறேன், பொறுமையாக கேட்டீங்க இல்லையா? அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, யாரோ ஒரு மனுஷி துன்பப்படுகிறாள் என்றால் அவள் சோகத்தை கேட்பதற்கும் ஒரு செவி எங்கே ஒரு மூலையில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை நீங்கள் அன்றைக்கு கொடுத்தீர்கள். நான் சொல்ல சொல்ல ஊன்னு கேட்டீங்க பாருங்க, பொறுமையாக கேட்டீங்க பாருங்களா. அந்த குணம்தான், அந்த கணம்தான் இப்படி ஒரு மனிதன் நம் குறையை கேட்க இருக்கிறான் என்றால் இன்னொரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட செவியாக நாம் இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இனி நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய வாதம் ஒரு மனிதர்களை மாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆனால் அமைதியாக கேட்கக்கூடிய செவிகள் ஒரு மனிதனுக்கான ஆறுதலாக நிச்சயமாக அமையும். அதனால் தான் செவி இருப்பவர்கள் கேட்க கடவுது என்று கடவுளே சொல்லியிருக்கிறார். நம்மால நல்ல வார்த்தைகளை பிறருக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் கூட, ஒரு மிகப்பெரிய உதவியை இன்னொருத்தருக்கு தர முடியாவிட்டாலும் கூட, அவங்க ஒரு துயரத்தோடு, அவங்க ஒரு வேதனையோடு, அவர்கள் மனதில் ஆழமான வலியோடு நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து அவர்கள் துயரத்தை சொல்லும்போது அதை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு செவியாக இருந்தால் கூட போதும், அந்த உயிர் துளிர்த்து எழுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்மால் ஏற்படும் என்பதை அந்த டாக்டருடைய வாழ்க்கையில் அவர் உணர்த்தி இருக்கிறார். டாக்டர்னா ஊசி போடுறது மட்டும் இல்லை, ஃபீஸ் வாங்குறது மட்டும் இல்லை, மாத்திரை தர்றது மட்டும் இல்லை, மற்றவர்களுடைய காயங்களை அமைதியாக உட்கார்ந்து கேட்பதும் கூட என்று அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் அப்படி எத்தனை பேருக்கு இருக்கிறோம்? யாராவது வந்தால் என்ன சொல்லுவோம்? வந்துட்டான், 1.5 மணி நேரம் புலம்பி தீர்த்துருவான், இடத்த காலி பண்ணிடும். போத வந்தவொடனே ஃபோன் எடுத்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்னு நினச்சி போயிடுவோம். தெரியுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் அவன் உங்ககிட்ட காசு பணமாக கேட்டான், உங்கள் சொத்தை எழுதி தர சொல்லி கேட்டாங்க அந்த பொண்ணு. அவங்களுடைய துயரத்தை கொஞ்ச நேரம் சொல்வதற்கான ஒரு ஆறுதலை கூட நம்ம சொல்ல முடியவில்லை என்றால் இந்த வாழ்வின் என்ன அர்த்தம் இருக்கிறது? அந்த புத்தகத்துக்கு பேரே வாழ்வின் அர்த்தம் என்றுதான் அவர் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு சின்ன உதவியாவது நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு நடந்த சம்பவம் 2-3 வருஷத்துக்குள்ளே உள்ளது நான் வாசித்தேன். ஜார்க்கண்ட் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு சின்ன நகராட்சி. அந்த நகராட்சியில் ராஜ்புரா அப்படின்ற ஒரு ஊருடைய நகராட்சியில் இந்த துப்புரவு பணி செய்வாங்கள்ல, துப்புரவு பணி செய்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு சுமித்ரா தேவின்னு பேர். அவங்களுக்கு 60 வயசு. நம்ம சொன்னோம்ல, வேலை ஓய்வு பெறுகிற வயது 60 வயசு. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரிவு உபச்சார விழா. துப்புரவு பணியாளர்கள் ஒன்றும் பெரிய கொண்டாட்டம் பண்ண மாட்டாங்கல்ல. 30 வருஷம் அவங்க அந்த மாதிரி ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துருக்குறாங்க. எந்த முக சொலிப்பும் இல்லாமல் அந்த வேலையை நல்லா செஞ்சதுனால அவங்களுக்கு அங்கே ஒரு சின்ன பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மேடையெல்லாம் ரெடி பண்ணி ஆட்கள்லாம் வர்ற நேரத்தில் பீகார்ல இருந்து ஒரு கலெக்டர் திடீர்னு அந்த அரசாங்க கார் மீன் சத்தம் போட்டுட்டு வருது. என்னன்னு பார்த்தா கலெக்டர் வந்து மேடையில் உட்கார்றாரு. ஏன்னா அந்த விழாவுக்கு கலெக்டர் வந்திருக்கிறாருன்ட்டு எல்லாம் பதட்டமாகறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த ஏரியாலே இருக்கிற பெரிய டாக்டர் அவர் வந்து காரில் வந்து இறங்கி அவர் வந்து உட்கார்றாரு. ரயில்வே இன்ஜினியர் ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. திடீர்னு அந்த விழா ஒரு பெரிய மேடையாக மாறுகிறது. எல்லாரும் அந்த அம்மாவை பற்றி பாராட்டி பேசிட்டு கலெக்டர் அவர்கள் எதிர்பாராத விதமாக அந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள பேச வேண்டும் என்று அன்போடு கேட்கிறோன்னு கலெக்டர் வந்து பேசுகிறார். இன்னைக்கு இந்த பாராட்டு வாங்குகிற சுமித்ரா தேவி அம்மாள் ஒரு நகராட்சி துப்புரவு பணியாளர். 30 வருஷமும் இந்த வேலையை தன் உயிராக நேசித்தவர். அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க. இந்த வேலையை அவங்க செஞ்சு அந்த 3 பிள்ளைகளையும் கடுமையாக உழைத்து படிக்க வைத்தார். அதில் ஒரு பையன் ரயில்வே இன்ஜினியராக இருக்கார், இன்னொரு பையன் டாக்டராக இருக்கிறார், இன்னொரு மகன் கலெக்டராக உங்கள் முன்னால் பேசி கொண்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார், நாங்களாம் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்துட்டோம்ல, இனிமையாவது இந்த வேலையை நீ விட்டுருமான்னு சொன்னும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த பணிதான், இந்த தொழில் தான் நீ கலெக்டர் ஆவதற்கும் இவன் டாக்டர் ஆவதற்கும் இவன் இன்ஜினியர் ஆவதற்கும் ஊதியத்தை தந்தது. இந்த தொழிலை கடைசி வரைக்கும் செய்துவிட்டுத்தான் ஓய்வு பெறுவேன் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க. ஒரு வேலையை எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு நேசிப்பது என்பதை நான் எங்கள் அம்மாவிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார். இது இந்த மண்ணில் நடந்த ஒரு சம்பவம். நான் இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவங்க அம்மா இட்லியை வச்சு கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த இட்லியில் இந்த இப்படி ஹோல் போட்டிருக்கும்ல, அந்த இட்லியெல்லாம் அவன் தூக்கி ஓரமாக வைக்கிறான். வச்சுட்டு மற்ற இட்லி எடுத்து சாப்பிட்றான். என்னடா அப்படின்னு கேட்டால், இத்தனை தடவை சொல்கிறேன், ஹைஜீனிக்கு எல்லாமே விரல உள்ளே விட்றாங்க. ஒரு ஸ்பூன் வச்சாது இப்படி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ல, இப்படி விரல விட்றாங்க. அந்த இட்லிலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி மற்ற இட்லியை அவன் எடுத்து சாப்பிட்றான். ஒரு நாள் தற்செயலாக ஜெயமோகன் அவர்கள் எழுதிய அம்மையப்பம்னு ஒரு கதையை நான் படித்தேன். அதில் அவர் சொல்கிறாரு, நாகர்கோவில் பக்கம்லாம் பெரிய பெரிய பித்தளை பானையில் தான் உட்காந்து இட்லியை வைப்பாங்க. பெரிய மொக்க இட்லியாக இருக்கும். இட்லியே அப்பம் மாதிரி இருக்கும்.
அதில் அவங்க அம்மா அவிஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி விரலை விட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த இட்லிக்கு பேர் அம்மையப்பம்னு பேராம். அந்த இட்லிக்கு பசங்க சண்டை போடுவாங்களாம். அம்மா விரல் பட்ட இட்லி இல்லையா, இது எனக்கு தான், இது அம்மையப்பம்னு அதை எடுத்து வச்சு அந்த ஹோலில் சட்னி ஊற்றி தொட்டு சாப்பிடுவாங்களாம். ஒரு தலைமுறைக்குள் நம்ம பிள்ளைகள் எவ்வளோ மாறி இருக்கிறோம். அம்மா விரல்பட்ட இட்லி அம்மை அப்பம் என்று நேசித்த காலம் போய் இன்னைக்கு நம்ம அம்மா விரல்பட்ட இட்லி ஹைஜீனிக்கா இல்லைனியே ஸ்பூன் வச்சு வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்கக்கூடாது. ஒரு தலைமுறைக்குள் அந்த நேசம் என்பது, அன்பு என்பது, அந்த உயிருக்கு உயிரான பிரியம் என்பதெல்லாம் தொலைந்து போய் ஒரு இயந்திர மயமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்பதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி எனக்கான நேரம் நிறைவு பெற இருக்கிறது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு தமிழ் நூல் இருக்குது. அதில் ஒரு சின்ன பாடல். ஒரு வேடன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். ஒரு வில்லை நல்லா நான் ஏற்றி வச்சிருக்கிறான், அம்பு கையில் வச்சிருக்கிறான், ஒரு ஈட்டி கையில் வச்சிருக்கான். இதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர்டாக காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். தூரத்தில் ஒரு யானையை பார்த்துட்டான். ஈட்டியை சரியாக எய்ம் பண்ணி ஏறினான். யானையுடைய கழுத்தில் பட்டு சரியாக பட்டு யானை அப்படியே விழுந்துருச்சு. யானை செத்துருச்சு. யானையை வேட்டையாடிச்சு பண்ணிட்டு ரொம்ப வேகமாக யானைக்கு பக்கத்தில் இந்த வேடன் வேகமாக போகிறான். ஒரு பாம்பை மிதிச்சிடுறான். அந்த பாம்பு இவன் மிதிச்ச உடனே அந்த வேகம் தாங்காம அவனை கொத்திடுச்சு. கொத்தின உடனே அம்பை வச்சு பாம்பை கொன்றான். இப்போ யானை செத்து கிடக்குது. பாம்பு கொத்துனதுனால வேடன் செத்து போயிட்டான். வேடன் அம்பு குத்துனதுனால பாம்பு செத்து போச்சு. இப்போ 3 உயிரும் செத்து கிடக்குது. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு நரி வருது. நரி பார்க்குது, யானை, மனுஷன், பாம்பு. இந்த யானையை 3 மாதம் வச்சு சாப்பிடலாம், இந்த மனுஷனை 1 வாரம் வச்சு சாப்பிடலாம், இந்த பாம்பை 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பசிக்கு அந்த வில்லை பார்க்குது. அப்போல்லாம் நரம்பை தான் நானாக வச்சு கட்டியிருப்பாங்க. இப்போ பசிக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோம். யானையை 3 மாதம் வச்சு சாப்பிடலாம், மனுஷனை 6 நாள் வச்சு சாப்பிடலாம், பாம்பை 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். இப்போ பசிக்கு இந்த நரம்பை சாப்பிடுவோம். நரம்பை கடிக்குது. நான் ஏற்றப்பட்ட நரம்பை கடித்த உடனே அந்த வில்லு நச்சுன்னு நரி தலையில் அடித்து நரி செத்து போச்சு. இப்போ விவேக சிந்தாமணி சொல்லுகிறது, நம்மை சுற்றி 1000 அற்புதமான விஷயங்கள் இருந்தால் கூட அற்பமான விஷயத்திற்காக நாம் செத்து தொலைக்கிறோம். அந்த நரியை போல சுற்றி இத்தனை விஷயம் இருந்ததில்ல. ஆனால் அந்த நரி என்ன செய்யுது, இருங்க பேசி முடிச்சுக்கிறேன். அந்த நரி என்ன பண்ணுது, அல்பத்தனமாக அந்த நரம்பை போய் சாப்பிடுவோன்னு கடிச்சதுனால அந்த வில்லினால் அடிபட்டு செத்து போகிறது என்று விவேக சிந்தாமணி என்கின்ற தமிழ் நூல் சொல்லுகிறது. நரி விருத்தமாக நான் இந்த பாட்டு எழுதி வச்சிருக்கிறேன். சரி, ரைட்டு, சரிங்க. பார்த்த புத்தகத்தில் அப்படி தான் இருந்தது. ஏதோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த நரி விருத்தமாக விவேக சிந்தாமணியான்னு அதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம சுற்றி நல்ல விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம எதை தேடி போகிறோம், ஒன்றுக்குமே உதவாத, எதற்குமே பிரயோஜனப்படாத அற்பத்தனமான விஷயங்களுக்காக நம் வாழ்க்கையின் பெரும்பகுதியை இழக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ, என்ன பணி செய்து கொண்டிருக்கிறோமோ அதில் நம்முடைய அர்ப்பணிப்பு உணர்வை காட்டினால் அதை காட்டிலும் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்பதை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை, இங்கே பேசுகிற வாய்ப்பை அளித்த பப்பாசி நிறுவனத்துக்கும், இங்கே கூடியிருந்த படைப்பாளர்களுக்கும், வாசகர்களாகிய உங்களுக்கும், மேடையில் இருக்கிற அன்புள்ளங்களுக்கும், அண்ணன் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தை இலக்கிய தடத்தில் என்பது 1930 தொடங்கி இன்னும் 6 ஆண்டுகளில் 100 காண இருக்கிற ஒரு தலைப்பு. ஆனாலும் அந்த தலைப்பின் சில புள்ளிகளை மட்டும் உங்களுக்கு தொட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். நான் தொடக்கத்திலே சொன்னது போல விருதுநகர் மாவட்டத்துக்கும் எனக்குமான உறவு என்னவென்றால் 1990களில் 90s கிட்ஸ் யாராவது இருந்தால் தெரியும். 90களில் தமிழ்நாடு முழுக்க எழுத்தறிவு இயக்கமான அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட போது நான் புதுக்கோட்டை மாவட்ட அறிவொளி இயக்கத்தில் ஒரு கருத்தாளர். எங்கள் மாவட்டத்திலேருந்து ஊர்கூடின்னு ஒரு பத்திரிகை அச்சடிப்போம். 2 லட்சம் பிரதிகள் அச்சடிப்போம். அது எங்கே அச்சடிக்கணும்னா சிவகாசியில் உள்ள சோலை ப்ரெஸ்ஸில். அதை ப்ரெஸ்ஸில் கொடுத்தா 2 நாள் ஆகும். 2 நாள் ப்ரெஸ் வாசலில் எப்படி உட்காந்துருக்குது, நான் பாட்டுக்கு இப்படி கிளம்பி அருப்புக்கோட்டை, சாத்தூர், வத்ராயிருப்புன்னு அப்படி சுற்றி வருவேன். எனது பிரியத்திற்குரிய எழுத்தாளன், கரிசல் மண்ணின் மகத்தான மக்கள் படைப்பாளி மேலாண்மை பொன்னுச்சாமி பிறந்த மேலாண் மறைநாடு என்கிற அந்த கிராமத்தை தேடி போனேன். எனக்கு அது தெற்கில் இருக்கா வடக்கில் இருக்கான்னு தெரியாது. அவரோட எழுத்து என்னை இழுத்து கொண்டு போனது.
அப்படித்தான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்பாளிகளின் பின்னாலும் பயணித்தவன் நான். அப்போது நான் ஒரு கல்லூரி மாணவன், அறிவொளி இயக்கத்தில் இருந்தேன். அப்படி இருந்தபோது 90களில் தமிழ்நாடு முழுக்க அறிவொளி இயக்கம் நடந்தாலும் கூட இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கென்று ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன சிறப்புனா, எல்லா மாவட்டத்திலும் புதிய கற்போர்களுக்காக நூல்களை தயார் செய்து பட்டா படின்னு படிக்க வச்சோம். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அறிவொளி இயக்கத்தில் சில பேர் பணியாற்றி கூட இருக்கலாம். அப்படி பட்டா படி என்று படிக்க வைத்த போது தமிழ்நாட்டிலே விருதுநகர் மாவட்டம் தான் ஒரு புதுமையை செய்தது. அது என்ன புதுமைனா, புதுசாக படிக்க வர்றாங்கல்ல, அவங்களுக்கு வெறும் பட்டா படினே கொடுத்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்குமா இல்லையா? அவங்களுக்காக கதை புத்தகங்கள் தர வேண்டும் என்று 16 பக்கத்தில் உலகின் மிகச்சிறந்த லியோ டால்டாய்ஸ், ஆண்டன் செக்காவ் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளின் கதைகளை எளிய மொழியில் கதையாக்கி 16 பக்கத்தில் ₹1 புத்தகங்களாக பல லட்சம் புத்தகங்களை கொடுத்த பெருமைக்குரிய மண் இந்த விருதுநகர். அந்த புத்தகங்களை நான் எடுத்துட்டு போய் வாசிப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு முழுக்க விற்பனை பண்ணியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் இந்த மண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னை அறிமுகப்படுத்தையில் அன்பிற்குரிய சகோதரி சொன்னாங்க, மத்திய அரசின் பெருமை மிகு பால சாகித்ய புரஸ்கார் என்கிற விருதை வாங்கியிருக்கேங்கிறது. நிறைய பேருக்கு அந்த விருது என்னன்னு தெரியும், ஏன்னா சாகித்ய அகாடமினா நமக்கு தெரியும். இது என்ன பால சாகித்ய புரஸ்கார்னா, சாகித்ய அகாடமிங்கிறது இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த மொழிகளில் உள்ள சிறந்த படைப்புகள் கொடுக்கிற விருது. பால சாகித்ய புரஸ்கார்னா அந்த இந்திய மொழிகளிலேயே சிறுவர் இலக்கியத்தில் சிறந்த விருது படைப்புகளுக்கு கொடுக்கப்படுகிற விருது. 2021ஆம் ஆண்டு அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்கிற எனது சிறுவர் நூலுக்காக அந்த விருதினை நான் பெற்றேன். அந்த விருதுக்கு நன்றி சொல்ல தான் இப்போ வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த தலைப்பு அவங்களா கொடுத்த தலைப்பு இல்லை, நானே கேட்டு வாங்கின தலைப்பு. ஏன் வாங்கினேன்னா, 90களில் நான் ஒரு கல்லூரி மாணவனாக அறிவொளி இயக்கத்தில் இருக்கேன். கவிதை எழுதுவேன், கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் எழுதுவேன். ஒரு முறை புதுக்கோட்டை மாவட்ட அறிவொளி இயக்க கூட்டத்தில் என்னை எங்கள் கலெக்டர் பேசுங்க அப்படின்னாங்க. நம்ம தான் கவிஞர் ஆட்சியில் பெரிய, நமக்கு தான் பெரிய கவிஞர் தலைக்கு மேலே ஒளிவட்டம் இருக்குல்ல. நான் ஒரு கவிதை படித்தேன். நீங்களாச்சும் பரவாயில்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், இதை தான் அமைதியாக மக்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கே சந்தேகமாக போச்சு, என்னடா தமிழில் தானே கவிதை படித்தோம், இப்படி உட்கார்ந்துருக்காங்களே. இப்போ விருதுநகர் மக்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கலாம், அவங்க என்ன அமைதியாக இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் கேட்டேன், அங்கேருந்து ஒரு அக்காட்ட கேட்டேன், என்னக்கா நான் படித்தேன், தம்பி நீ சொன்னது தமிழாப்பியா அப்படின்னுச்சு. அடப்பாவி மக்கா, காலமெல்லாம் தமிழ் நினச்சி நம்ம கவிதை எழுதுகிறோம், ஆனால் சாதாரண மக்கள் மனசை தொட முடியலை என்று எனக்குள்ள ஒரு ஆற்றாமை வந்தது. அப்போ தான் விருதுநகர் மாவட்டத்தின் அறிவொளி இயக்கத்தின் தளபதியாக இருந்த எங்கள் பெருமைக்குரிய பேராசான் சா மாடசாமி, தெரியும் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு, பேராசிரியர் சா மாடசாமி சொன்னார், குழந்தைகள் மனதை, சாதாரண எழுத்தறிவு உள்ள மக்கள் மனதை தொட வேண்டும் என்றால் அவர்கள் மொழியில் உன் கதைகளை எளிமையாக எழுது என்று எனக்கு கைபிடித்து சொல்லிக் கொடுத்தவர் பேராசிரியர் மாடசாமி. அதுவரை புரியாத மொழியில் கவிதை என்று எதையோ நினைத்து எழுதி கொண்டிருந்தான். அதற்கு பிறகுதான் சிறுவர் இலக்கியம் எழுத தொடங்கி இன்றைக்கு மத்திய அரசின் உயரிய விருதான பால சாகித்ய புரஸ்கார் விருதை பெற்றிருப்பதற்காக இந்த விருதுநகர் மண்ணுக்கு நன்றி சொல்ல வந்தேன். தலைப்புக்குள்ள வந்துடலாம். தமிழ் சிறுவர் இலக்கிய தடத்தில் அது என்ன சிறுவர்? எனக்கு பிறகு 2 அற்புதமான பேச்சாளர்கள் பேச இருக்கிறார். ஒருவர் மரபும் மரம் மாதரும் என்று பேச இருக்கிறார், இன்னொருவர் மண் பயனுற வேண்டும் என்று பேச இருக்கிறார். மரத்துக்கும் மண்ணுக்கும் இடையில் குழந்தை இருப்பதுதான் சரி, ஆனால் நான் குழந்தை என்பதால் கொஞ்சம் முந்திக்கொண்டு முதலிலேயே வந்துவிட்டேன். உண்மையில் இயற்கையை கொண்டாடுவது பெரியவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணை எடுத்து விழுங்கியும் மண்ணை கீழே உரமாக்கியும் இந்த மண்ணை உரமாக்குவது குழந்தைகள் தான். ஆகவே இந்த இருவரும் பேசுகிற இந்த மேடையில் தமிழ் சிறுவர் இலக்கிய தடத்தில் என்று சில செய்திகளை சொல்வதற்கான தேவை இருக்கிறது. ஏன்னா நிறைய சகோதரிகள் இங்கே இருக்கீங்க, எல்லாம் நம்ம விவேகா பள்ளி ஆசிரியர்கள் நினைக்கிறேன். போயிடலாம், சீக்கிரமே போயிடலாம், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அலையன்ஸ் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆமாம், அவங்க பேரை சொல்லும்போது தான் கைத்தட்டணும்னு ஏதோ சபதம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டால இனிமேல் அடிக்கடி சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், சூட்சுமம் இருக்காது. இந்த குழந்தை இலக்கியத்தை ஏன் தமிழில் நாம் கொண்டாட வேண்டும், இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்தின் தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கதையோடு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல போகிறேன். இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொன்னால் அவங்களுக்கு நான் எழுதின ஒரு புத்தகத்தை பரிசாக தரப்போகிறேன். ஏன்னா இப்போ ஏதாவது ஆடி தள்ளுபடி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது புரட்டாசி மாத தள்ளுபடி. எங்கேயாவது போய் ஒரு போட்டி நடத்தினா தான் ஆர்வமாக கலந்துக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழலுக்கு இன்றைக்கி வந்துட்டோம். அந்த சிறுவனுக்கு வயது அப்போது 9 வயது, 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். இப்போதல்ல, கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு முன்பு 1996ஆம் ஆண்டு பக்கத்தில் இருக்கிற தேனி மாவட்டத்தில் உள்ள ஜி கல்லுப்பட்டி என்கிற ஊரில் புனித பீட்டர் ஆரம்ப பள்ளியில் நான் கொஸ்டினுக்கு முன்னாடியே ஆன்சர் அவுட் பண்ணா எப்படிங்க பேசுறது? ஆமா, இதுக்கு தான் சொன்னேன், விருதுநகர் மக்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும்னு. இவ்வளவு வெள்ளந்தியா கொஞ்சம் அமைதியா இருந்தா ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கும்ல. பரவாயில்ல, நான் புத்தகத்தை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுறேன். ஆமா,
உண்மையில் அவர் முகநூலில் எழுதின அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. 2 நாட்களுக்கு முன்பு தினமலர் நாளிதழிலே அந்த செய்தி வந்திருக்கு, சிறுவர் மலரில். உண்மையில் அதில் உள்ள அந்த கதை, அந்த உண்மை சம்பவத்தோடு எனது தலைப்புக்குள் போவது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் நாம் குழந்தைகளுக்கு கற்பிக்கிறோம் என்று குழந்தைகள் கைகளில் களிமண்ணை அல்ல, எதற்கும் பயன்படாத மண்ணை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையான கல்வி என்பது குழந்தைகளுக்கு புதிதாக கற்றுக் கொடுப்பதல்ல, குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதுதான் உண்மையான கல்வி. என்ன கேட்டால் யார் ஒரு ஆசிரியர்னு, நல்லா பாடம் நடத்துகிறவர், குழந்தைங்களுக்கு பிடிச்சமான பாடம் நடத்துகிற அவர் ஆசிரியர், அவர் அல்ல. காலம் முழுவதும் எவர் ஒருவர் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறாரோ அவரைத்தான் ஆசிரியர் என்று சொல்வேன். அப்படியான ஆசிரியர்களாக எங்கள் விவேகா பள்ளியின் பிரியத்திற்குரிய தங்கைகள் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா எதை சொன்னாலும் கைத்தட்டுறீங்க, அதனால் நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி 4ஆம் வகுப்பு படிக்கிற அந்த 9 வயது பையனுக்கு மனசில் எப்படி ஒரு விதை விழுகுதுன்னா, அந்த ஆசிரியர் ஜூலியஸ் அவங்க செயல்முறை கற்றல் கற்பிக்கிறாங்க. செயல்முறை கற்றல் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வெறும் அச்சடிக்கப்பட்ட பாட புத்தகங்களோடு இருந்த கல்வி முறையை மாற்றி ஒவ்வொரு பாடத்தையும் சமகால வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி பார்ப்பது தான் செயல்வழி கற்றல். அப்படி அவருக்கு கற்பிக்கும் போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வரலாற்று பாடத்தை வரலாற்று பாடமாக நடத்தலை, ஒரு நாடகம் போல நடித்து காட்டுறாங்க. அதே போல் சுற்றுலா என்கிற பாடத்தை வெறும் 4 சுவர்களுக்குள்ளிருந்து பாடமாக நடத்தவில்லை, குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு மதுரைக்கு சுற்றுலா போகிறாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க. அப்படி சுற்றி காட்டும் போது மதுரை விமான நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லா குழந்தைகளும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விமானம் கிளம்புது மதுரை விமான நிலையத்திலிருந்து. அப்போ அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, ஜூலியஸ் ஆசிரியர் சொல்கிறாங்க, குழந்தைங்களே அங்கே பாருங்கள் விமானம் 2 பக்கமும் ரெக்கைகளை விரித்து பறக்குது பாருங்க, நீங்கள்லாம் படித்து பெரிய ஆளாகி அப்படியான ஒரு விமானத்தில் பயணிக்க வேண்டும் என்று இளம் குழந்தைகள் மனதில் ஒரு நம்பிக்கை விதையை அந்த ஆசிரியர் விதைக்கிறார். அந்த குழந்தைகளைப் போல எல்லா குழந்தைகளும் கேட்டுக்கொள்கிறது. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு அதே குழந்தை UPSC தேர்வு எழுதி இன்றைக்கு நமது பெருமைக்குரிய விருதுநகர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருக்கிற எங்கள் பிரியத்திற்குரிய நண்பர் வீப ஜெயசீலன் IAS போன்ற ஆளுமைகளை உருவாக்குது. இது நடந்த சம்பவம். கிளைமேக்ஸ் இது இல்லை, இதுக்கு அப்புறம் தான் கிளைமேக்ஸ். தன்னோட ஆசிரியருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறாரு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர். எங்கே தேடியும் கிடைக்கல நம்ம ஜூலியஸ். அவங்க என்ன நம்ம இந்த ஆட்டோகிராஃபில் வர்ற கமலா டீச்சர்னா ஈஸியாக கிடச்சிருவாங்க, சேரன் கேட்டால் அட்ரஸ் கொடுத்துருவாரு. நம்ம ஜூலியஸ் டீச்சர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல, தேடுறாரு கிடைக்கல. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள அந்த விதை போட்ட ஆசிரியருக்கு எப்படியாவது நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. திண்டுக்கல்லில் இருக்கிற காந்தி கிராமம் பல்கலைக்கழகத்தில் ஒரு பயிற்சி முகாம், நம்ம கலெக்டர் சாரும் போகிறாங்க. போய் அதில் போய் பேசும்போது சொல்கிறாரு, நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ஆரம்ப பள்ளி படிக்கும்போது எனக்கு விமான நிலையத்தை காட்டி சொன்ன எனது ஆசிரியர், வரலாற்றை நாடகமாக நடத்திய ஆசிரியர், அவங்க தான் காரணம். அவங்க பேர் ஜூலியஸ் என்று சொன்னது அந்த பெருங்கூட்டத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் என்று அவங்களோட பையன்தான் சார் நான் அப்படிங்கிறான். அவங்க பையன்தான் நாங்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆசிரியரை போய் பார்க்குறாரு. அந்த ஆசிரியர் பணியில் இருக்கிற அந்த ஆசிரியரோட பள்ளி குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போய் விமான நிலையத்துக்கு உள்ளேயே அனுமதி வாங்கி தருகிறார். இது கதை. இதை ஏன் சொல்கிறேன்னா, சிறுவர் இலக்கியத்திற்கும் இப்படியான செயல்வழி கற்றலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, மிக நெருங்கிய தொடர்பு. அதுக்கு ஒரு சின்ன கவிதை சொல்கிறேன். கவிதை இல்லை, இது ஒரு ஜோக் மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்தது. ஒரு பத்திரிகையின் அட்டை, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துகிற விருது என்கிற ஒரு பத்திரிகையின் அட்டையில் வந்து ஒரு கருத்து படம். அந்த படம் என்ன தெரியுமா, ஒரு ஆசிரியர் போர்டில் ஒரு மரத்தோட படத்தை வரைஞ்சிட்டு இது இலை, இது கிளை, இது தண்டு, இது வேர் அப்படின்னு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். ஒரு பையன் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டே இருப்பான், ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருப்பான். பாடம் நடத்துகிற ஆசிரியருக்கு கோவம் வந்துடும். டேய், மரத்தோட படம் வரைஞ்சி எல்லாத்தையும் எழுதி போட்டிருக்கல, அங்கே வெளியில் என்னடா வேடிக்கை பார்க்குற அப்படின்னு ஆசிரியர் கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், வெளியில் உண்மையான மரம் இருக்குது டீச்சர், அதை பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. இதுதான் கருத்து படம். தட்டுறது முருகன் சார் உள்ளிட்ட ஒரு 4 பேர் தட்டுறீங்க, கொஞ்சம் லேட் பிக்கப்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம். அதாவது ஒரு மரம் பாடத்தை எல்லா பள்ளிக்கூட வாசல்லையும் மரம் இருக்குது, பல பள்ளிக்கூடம் போதி மரத்தடியில் தான் நடக்கலாம் சில இடங்களில், இப்போ மாறி இருக்கு நிலை. ஆனால் வெளியே இருக்கிற ஒரு மரத்தை கொண்டு போய் காட்டி உயிர்ப்பாக இது இலை, இது கிளை, மரங்களை குழந்தை மனசில் பதியுமா பதியாதா? நீங்களாம் அப்படி நடத்துவீங்களா? சார் பர்மிஷன் கொடுக்குமா சார்? நீங்கள் கொடுத்தா நடத்துவாங்களா? வெளியில் போய் இயற்கையாக காட்டணும். அதனால தான் அந்த கருத்து படம் வெளியில் வாழ்க்கை இருக்கிறது, அதை பாருங்கள் என்று சொல்கிறது. அப்படியான ஒரு ஆட்சித்தலைவர் இருக்கிற பெருமை மிகு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் 3வது ஆண்டாக நடைபெறுகிற புத்தக திருவிழாவின் 5ஆம் நாள் இது. புகழ்பெற்ற, உலக புகழ்பெற்ற ஒரு கவிஞன் கலீல் ஜிப்ரான், அவன் ரொம்ப அழகாக குழந்தைகளை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருப்பான். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக இந்த பூமிக்கு வந்தவர்கள்
எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக என்ன பிறந்ததுலேருந்து நினைக்கிறேன் ஏன் குழந்தைன்னு என்ன பண்ணுறோம். நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் குழந்தைய கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பெற்றோராக உங்களுக்கும் எனக்கும் அதுதான் ஆசை. ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் உங்கள் குழந்தைகளின் மேல் நீங்கள் உங்கள் கனவுகளை திணிக்கிறீர்கள். திணிக்கிற எதுவும் குழந்தைக்கு செரிக்காது என்கிற புத்தி நமக்கு பல பேருக்கு இல்லை. அதனால நம்ம குழந்தைகள் மேலே திணிக்கிறோம். அதனால தான் அவன் சொல்கிறான், உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக பூமிக்கு வந்தவர்கள். சரி, என் குழந்தை தான் இல்லை, என் வழியாக பூமிக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, நீ எதுவும் பண்ணாமல் இருந்தாலே போதும், உன் குழந்தை நல்லா இருக்குங்கிறாங்க. உண்மைதானே? உண்மைதான். இங்கே இருக்கிற நிறைய பெற்றோர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆவுன்னு கோவம் வந்தால் யாரை முதல்ல அடிக்கிறோம்? யாரை அடிக்கிறோம்? கணவருக்கு கோவம் வந்தால் யார் அடிக்கிறாரு? அம்மாவுக்கு கோவம் வந்தால் மகனை. ஏன்? தப்பே பண்ணியிருக்க மாட்டா, சில நேரத்தில் தப்பு பண்ணாலும் அடிக்கிறோம். தப்பு பண்ணாட்டாலும் கோவம் அங்கே தான் போகுது. ஏன்? என்னோட நண்பர் ஒரு மனவியல் மருத்துவர், அவர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் ஆவுன்னு கோவம் வந்தால் எல்லாரும் குழந்தைய அடிக்கிறோம்னு. அது ஒரு பெரிய விஷயம், ஒரு சின்ன ரகசியம் தான்னாரு. நான் இந்த ரகசியத்தோடு முடிச்சுக்கிறேங்க. ஐயா ரகசியம்னா தான் நிமிந்து பார்க்குறாரு. இல்லை ரகசியம்னா தான் பெரிய மகாலிங்க ஐயா நிமிந்து பார்க்குறாரு. ஆமாம், அவர் சொன்னார் பெரிய ரகசியம் இல்லை, சின்ன ரகசியம் தான். என்னன்னாரு, குழந்தைங்களை நம்மளாம் ஏன் அடிக்கிறோம்னா அது திருப்பி அடிக்காதுங்கிற ஒரே தைரியத்தில் என்னாரு. யோசிச்சு பாருங்களேன், என்னைக்காச்சும் குழந்தை திருப்பி அடிக்கிறா தடுக்க பார்க்கும் கையை வச்சு, அடிக்காதேன்னு கத்தும். எந்த குழந்தையாச்சும் நம்ம கையை பிடிச்சா அடுத்த நாள்லேருந்து நம்மளால அடிக்க முடியாது. குழந்தைகள் திருப்பி அடிக்காது என்கிற அந்த ஒற்றை தைரியத்தில் தான் நம்மளாம் குழந்தைங்களை அடிக்கிறோம். ஆனால் அது தவறு. குழந்தைகளை அதுபோக்கில் வளர இடுங்கள். தானாக வளர்கிற குழந்தைகள் அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளோடு வெளியே வருவார்கள். அதற்கு உறுதுணையாக இருப்பது தான் சிறுவர் இலக்கியம். தமிழில் எல்லாமும் இருக்குதான், ஆனால் சிலது இல்லை, அதையும் ஒத்துக்கணும். தமிழில் எல்லாம் இருக்கிறது என்று எப்படி நாம் பெருமை கொள்கிறோமோ அதுபோல தமிழில் சில இது இல்லை, இப்போது வந்திருக்கிறது. அப்படி 1930களுக்கு பிறகு தமிழில் வந்த ஒரு மகத்தான படைப்பிலக்கியம் என்னவென்றால் சிறுவர் இலக்கியம். சார் அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லையா? ஔவையோட ஆத்திச்சூடி இருக்கு, கொன்றைவேந்தன் அதிவீர ராமபாண்டியன் எழுதிய கொன்றைவேந்தன் இருக்கு, அதெல்லாம் சிறுவர் இலக்கியம் இல்லையான்னு கேட்கலாம். நிச்சயமாக இல்லை. அது எளிமையாக எழுதப்பட்ட பெரியவர்களுக்கான அறம் சார்ந்த சிந்தனைகளை ஒழிய அது சிறுவர்களுக்கான இலக்கியம் கிடையாது. அறம் செய்ய விரும்புன்னு ஒன்று இருக்கு, ஈஸியா இருக்கு. குழந்தைக்கு அறம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் அதை நம்ம சிறுவர் இலக்கியம் என்று சொல்லக்கூடாது. ஆனால் ஐரோப்பியர்கள் வருகைக்கு பிறகு, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் உலகம் முழுக்க சிறுவர் இலக்கியம் என்கிற ஒரு புது வகை இலக்கியம் உள்ள வருது. சிறுவர் இலக்கியத்தின் தேவை என்ன? ஏன் பெரியவங்க எழுதுனதே குழந்தைங்க படிக்கலாமா? அதுவும் இந்த தலைமுறை குழந்தைகளை சொல்லவே வேண்டியதில்லை. செல்போனில் நமக்கு கால் வந்தால் தான் அட்டன் பண்ண தெரியுது, அதுங்களுக்கு எல்லாம் தெரியுது. ஏதாவது சந்தேகம்னா என்ன பண்ணுறோம்? குழந்தைங்க கையில் தான் கொடுக்குறோம். அது வரைக்கும் திட்ட குழந்தை என்ன சொல்லுது? இவ்வளவு நேரம் என்கிட்ட வாங்கினில்ல, நீயே தெரிஞ்சுக்க அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ள உள்ள டெக்னிக்கெல்லாம். அப்படி குழந்தைகள் உதவியை நாடுறோம். ஏன் குழந்தைகளுக்கு என்று தனி இலக்கியம் தேவை என்றால், அப்படியான ஒரு இலக்கியம் உலகம் முழுக்க இருக்கிறது. தமிழில் இல்லாமல் இருந்தது. 1990களுக்கு பிறகுதான் தமிழில் சிறுவர் இலக்கியம் என்று ஒரு புது வகை இலக்கியம் பிறந்தது. சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட 16 வயது உள்ள குழந்தைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து குழந்தைகள்னு தான் சொல்லுது. பொதுவாக 14 வயதுக்கு பேர், 14 வயதுக்கு பிறகு இளம் பருவம்னு சொன்னாலும் கூட 16 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தைகள்னு தான் சொல்கிறோம். அப்படி அந்த வயது குழந்தைகளுக்கான மன உலகை அறிந்து கொண்டு சொல்வதற்கும் அவர்கள் மனதை விசாலப்படுத்துவதற்கும் கதைகள் அடிப்படை தேவையானது. ஏன் கதைகள் தேவை? இது ஒரு முக்கியமான கேள்வி. குழந்தைகளுக்கு பாட புத்தகம் சார்ந்த நிறைய படிக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு. அதையும் தாண்டி குழந்தைகளுக்கு ஏன் கதை தேவை என்பதற்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நாட்டுப்புற கதை இருக்கு. அந்த கதையை கேளுங்க. அதற்கு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கூட கதை புத்தகங்கள் ஏன் தேவை, ஏன் படிக்க வேண்டும் என்கிற புரிதல் வரும். அந்த புகழ்பெற்ற கதை, ஒரு ஊரில் ஒரு 2 பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்க ஊரில் ஒரு 2 பேர் வித்தியாசமான ஆளுங்க. அதில் ஒருத்தன் வந்து கதை சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமாக கதை சொல்லுவான். அவன் எந்த கதை சொன்னாலும் கேட்குறவங்களோட மனசை கவ்வி பிடிக்கிற மாதிரி கதை சொல்லுவான். ஒரு மல்லிகை பூவை பற்றி கதை சொன்னால் மல்லிகை பூவின் வாசம் வரும். ஒரு பேய் கதை சொன்னானா ராட்டில் எவனும் தனியாக தூங்க முடியாது, அப்படி சொல்லுவான் கதையை. அப்படி அழகாகவும் உடல் மொழியோடும் நேர்த்தியோடும் கதை சொல்கிற ஒரு கதை சொல்லி அவனுக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சான். அவன் அழகாக கதை கேட்குறவன், மணிக்கணக்கில் கதை கேட்பான், நாள் கணக்கில் கேட்பான். அவனுக்கு பசியே எடுக்காது. கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டா கதையை கேட்டுக்கிட்டே எங்கே வேணாலும் போவான். அப்படி இந்த அழகான கதை சொல்லி கதை கேட்கவும், அந்த சுவாரஸ்யமாக கதை கேட்குற அந்த கதை கேட்கவும் இப்படி கதை சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, ஆளையே காணும். 2 பேரும் திருமணமானவங்க. 2 பேர் வீட்லையும் தேடுறாங்க. என்ன உன் வீட்டுக்காரன் கதை சொல்லிட்டு என் வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க? இல்லை உன் வீட்டுக்காரன் கதை கேட்டதுனால தான் என் வீட்டுக்காரன் கதை சொன்னான்னு இந்த 2 பெண்களுக்குள்ளே சண்டை வருது. ஏன் சண்டை போடுறீங்க? இந்த பக்கமாக தானே போனாங்க, வாங்க தேடி பார்ப்போம் என்று அந்த ஊரில் உள்ள 4-5 இளைஞர்கள் அந்த இருவரின் மனைவிகளையும் கூட்டிகிட்டு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்து ஊரில் போனால் அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் இந்த பக்கம் போனாங்களா? ஆமாம்,
ஒருத்தர் ரொம்ப அழகா கதை சொல்லிக்கிட்டு போனா, இன்னொருத்தர் கதையை கேட்டுக்கிட்டே பின்னாடி போனா, இந்த பக்கம் தான் போனா, தம்பி அந்த பக்கம் போகாதீங்கப்பா, அது காட்டு வழி, ஏதாவது கொடிய மிருகங்கள் இருக்கும்னு அவங்கங்க நாங்கள் சொல்கிறத காதில் கேட்டான். இவன் கதை சொல்கிற சுவாரஸ்யத்தில் அவன் கேட்கறதுல இந்த காட்டு பக்கம் தான் போனாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கலங்கிறாங்க. இவங்க பயந்துக்கிட்டு சரி போய் கொஞ்சம் பார்க்கலாமேன்னு அந்த காட்டோட உள்ளே போகும்போது காட்டோட வாசல்லையே ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்க்குறாங்க. ஐயா, யாராவது 2 பேர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் போகிறத பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன், இந்த பக்கம் தான் போனாங்க. என்னங்க ஏதாவது சொன்னாங்களா உங்கள்கிட்டன்னு? அவங்க எங்கே சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், தம்பி இந்த பக்கம் போகாதீங்க, அந்த மரத்தடி பக்கம் சிங்கம் புலியெல்லாம் வரும், அடித்து சாப்பிட்டோம்னு. ஆனால் 2 பேரும் காதலையே கேட்டுக்கல, அந்த பக்கமாக போய் அந்த மரத்தடி கீழே உட்காந்து கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் பொழுது சாஞ்சோன்னு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா யாரும் இல்லைன்ட்டாங்க. இந்த 2 மனைவிகள் அந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த மரத்திலேருந்து ஒரு 10 அடி தள்ளி பார்த்தீங்கன்னா மனித எலும்பு துண்டுகள் கிடக்குது. மனித எலும்பு துண்டுகள் 2 தலைவோடு 2 கால்வோடு அப்படி இப்படி எலும்புகள் கிடக்குது. முடிவு பண்ணிடுறாங்க, இந்த 2 பேர் கதை சொல்கிற சுவாரஸ்யத்தில், கதை கேட்கிற சுவாரஸ்யத்திலையும் இரவெல்லாம் அந்த மரத்தடியிலிருந்து கதையை சொல்ல ஏதோ ஒரு மிருகம் வந்து அவங்களை அடித்து சாப்பிட்டுட்டு எலும்பெல்லாம் போட்டுட்டு போகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த எலும்பையும் ஒரு பையில் அள்ளி போட்டுட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. ஊருக்குள்ளே வந்தானே திரும்ப பிரச்சனை வேறு வடிவத்தில் வருது. என்ன பிரச்சனை? என்னோட கணவருக்கு நான் இறுதி சடங்கு செய்யணும், என்னோட கணவரை எலும்பை கொடுங்க அப்படிங்கிறது ஒரு அம்மா. இன்னொரு அம்மா சொல்லுது என்னோட கணவரோட எலும்பை எனக்கு கொடுங்கன்னு சண்டை வருது. இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையிலே ஊரில் இருக்க வயதான பெரிய மனுஷி வருது. இதெல்லாம் ஒரு சண்டையா, இதுக்கு போய் போடுறீங்களே, நான் உங்களுக்கு பிரித்து தர்றேன், மொத்தத்தையும் கொடுங்குது. இறந்து போன 2 பேர் எலும்பு ஒன்றா சேர்ந்து கிடக்கு. இதில் யார் கதை சொன்னவன் யார் கதை கேட்டவன் எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்க முடியுமா? முடியாது. நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் ஆயிட்டது. அந்த அனுபவம் வாய்ந்த பாட்டி சொல்கிறா, ஒரு வாளியில் தண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறா. ஒரு ஆள் உள்ளே போய் வாளி நிறைய தண்ணி கொண்டு வர்றான். இந்த மொத்த எலும்பையும் அந்த வாளியில் கொட்டுறாங்க. அப்படியே எலும்பு கொட்டினோன்னே சில எலும்புகள் அப்படியே மேலாக மிதக்குது, சில எலும்புகள் உள்ளெலும்பி போகுது. அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஒன்றும் இல்லை, இந்த மேலே மிதக்குது பாரு அந்த எலும்பு, அதெல்லாம் கதை சொன்னவன் எலும்பு எடுத்துக்கங்க, கீழே அமிழ்ந்து போய் கிடக்குல்ல அதெல்லாம் கதை கேட்டவன் எலும்பு, அதை எடுத்துக்கங்கிறாங்க. யாருக்கும் புரியலை. இது என்ன மிதக்கிற எலும்பெல்லாம் கதை சொன்னவன், அமுங்கி போன எலும்பெல்லாம் கதை கேட்டவன் எப்படி பாட்டினா? அது சொன்ன பாட்டி சொன்னா, ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரு கதையை சொல்லும்போது அவன் ஆன்மா எல்லாம் உருகி மனசை விட்டு கதை சொல்றதுனால அவன் உடம்பு லேசாகி அவனது எலும்பும் லேசாகி விடுகிறது. அதனால்தான் தண்ணீரில் அவனது எலும்பு மிதந்தது. இந்த கதை கேட்கிறான்ல, அந்த கதையின் சோகம் முழுக்க அவன் மனசுக்குள் இறங்கி அவன் உடம்பும் மனமும் எலும்பும் கனத்து போய் விடுகிறது. அதனால தான் அவனோட எலும்பு மிதக்கலை, உள்ள அமுங்கி போச்சு என்று அந்த பாட்டி சொன்னதாக ஒரு கதை. நண்பர்களே, மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இறுகி போய் கிடக்கிற நமது மனதை இலக்கு ஒரே ஆயுதம் இருக்கிறது என்றால் ஒரு குழந்தையின் சிரிப்பு போல இலக்கியத்தால் தான் அது முடியும். அதனால்தான் மேனாள் தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், புத்தகத்தால் உலகை படிப்போம், உலகையே ஒரு புத்தகமாகி படிப்போம் என்று கலைஞர் சொன்னது அதனால தான். அப்படி புத்தகங்கள் என்பவை வெறும் அச்சடிக்கப்பட்ட காகிதங்களின் தொகுப்பு அல்ல. நேற்றின் வரலாற்றை, இன்றைய நிகழ்வை நாளைய தலைமுறைக்கு சொல்லும் வரலாற்று பொக்கிஷங்கள் தான் புத்தகங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் துயரங்களா, கவலைகளா, பிரச்சனையா, புத்தகங்கள் எடுத்து படியுங்கள், அது உங்களுக்கு தீர்வு தரும். அதனால்தான் ஜெர்மானிய கவிஞன் பெர்டோல்ட் பிரக்ட் சொன்னா, புத்தகம் கையில் எடுத்து விடு, அதுவே உன் போர்வாள் என்று சொன்னான் ஜெர்மானிய கவிஞன் பெர்டோல்ட் பிரக்ட். நம்ம தமிழ் கவிஞன் ஒருத்தன் அதை விட எளிமையாக இன்னும் அழகாக சொன்னான், இன்னும் நல்லா சொன்னான். புத்தகம்னா என்னங்க? வெறும் பேப்பர். குழந்தை கையில் கொடுத்தாலும் கிழிச்சிட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் இந்த மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்வதே இந்த புத்தகங்கள் தான். ஏன்னா எந்த விலங்கும், எந்த 5 அறிவு விலங்கும் புத்தகத்தை படிக்காது. குரங்கு கையில் புத்தகத்தை கொடுங்கல என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? ஏன் தெரியுமா? இதை படிச்சு தானே இந்த மனுஷன் 6 அறிவுன்னு சொல்றான். என்ன இப்படி முட்டாளாக்கிட்டேன்னு கோபத்தில் தான் குரங்கு புத்தகத்தை கிழிக்குது. வெறும் காகிதம். அதான் தமிழ் கவிஞன் எழுதுனா, தொட்டு பார்த்தால் காகிதம், இது தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் இதுவே ஆயுதம் என்று சொன்னான் ஒரு தமிழ் கவிஞன். அப்படி ஆயுதமாக இருக்கிற புத்தகங்களை நாம் குழந்தைகள் கையில் தர வேண்டும். 1930 தமிழில் சிறுவர் இலக்கியம் என்று ஒரு சின்ன அலையாக எழுந்து 1950 பெரிய வீச்சாக எழுந்தது. தமிழில் குழந்தை கவிஞர் என்று கொண்டாடப்படுகிற அளவள்ளியப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ராயவரத்தில் பிறந்தார். அவர் 1950ஆம் ஆண்டில் குழந்தை எழுத்தாளர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கினார். இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் கிளை அமைப்பாக குழந்தை சிறார் எழுத்தாளர்கள் சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கிறது. ஆனால் 1950ஆம் ஆண்டிலேயே குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா அவர்கள் எழுத்தாளர் சங்கம்னு தொடங்கினார். சாதாரண சங்கம் இல்லது. அந்த சங்கத்தில் ஆண்டுதோறும் போட்டிகள், சிறுவர் பாடல் போட்டி, சிறுவர் கவிதை போட்டி, சிறுவர் கட்டுரை போட்டி, சிறுவர் நாவல் போட்டி என்று போட்டிகளை நடத்தி
புகழ்பெற்ற திரைப்பட நிறுவனமாக இருக்கிற ஏவிஎம் நிறுவனம் ஆண்டுதோறும் தங்கப் பதக்கங்களையும் வெள்ளிப் பதக்கங்களையும் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரலாறு தமிழ் சிறுவர் இலக்கியத்திற்கு உண்டு. 1950 மட்டும் எனது புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க, குறிப்பாக புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி என்று ஒரு 7-8 மாவட்டங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட சிறுவர் இதழ்கள் வந்தன. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, 50க்கும் மேற்பட்ட சிறுவர் இதழ்கள். அந்த இதழ்களோட பேரெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் சொல்கிறேன் பாருங்க சில பேர்கள். ஒரு சிறுவர் பத்திரிகையோட பேர் அனில், கோமாளி, அல்வா, டமாரம், டிங்டாங், முயல், கிளி, ஜில்ஜில். கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆனால் இங்கே இருக்கிற நிறைய பேர் அப்படியான ஒரு பத்திரிகை வந்திருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. ஏனென்றால் இவை இன்றைக்கு நின்று போன பத்திரிகைகள். நம் காலத்தில் நாம் பார்த்ததெல்லாம் அம்புலி மாமா, கோகுலம் தான். ஆனால் இன்னைக்கு அந்த பத்திரிகை நின்று விட்டது. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? குழந்தைங்க படிக்கலையா? இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் நீங்களும் நானும் தான். இந்த மேடையிலிருந்து நான் சொல்கிறேன், இன்றைக்கு தமிழில் சிறுவர்களுக்கான இதழ்களே இல்லை. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துகிற துளிர் என்கிற ஒரு அறிவியல் பத்திரிகை வருகிறது. அதில் அங்கங்கே இலக்கியம் இருக்கும், ஆனால் அது முழுக்க அறிவியல் பத்திரிகை. அதே போல நாளிதழ்கள், நான் பணியாற்றுகிற இந்து தமிழிசை நாளிதழில் புதன்கிழமை தோறும் மாயா பஜார் என்று சிறுவர் இலக்கிய பகுதி வருகிறது. அதே போல தினமலர், தினமணி, தினத்தந்தியில் சிறுவர் இலக்கிய பகுதியில் ஏதாவது ஒரு நாள் ஒரு பக்கம் வரும். ஆனால் சிறுவர்களுக்காக என்று தனி பத்திரிகைகளே தமிழில் இல்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டம். சரி, மீண்டும் தமிழில் சிறுவர் பத்திரிகைகள் வர என்ன செய்யணும்? நாம் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுக்க வேண்டும். வருஷம் தான் பள்ளிக்கூடத்தில் பணத்தை கட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்குமே, இன்னுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் நமது குழந்தையின் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் 1000 ரூபாய் செலவழித்து ஒரு உயர்ந்த ஆடை வாங்கி கொடுக்கிறோம். இன்னும் 500 ரூபாய் செலவில் ஒரு கேக் வாங்கி கொடுக்கிறோம். இங்கே இருக்கிற பெற்றோர்களிடம் நான் வைக்கிற ஒரு எளிய வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் குழந்தையின் ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் உங்கள் குழந்தைகளுக்கு வெறும் 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு புத்தகத்தையாவது வாங்கி கொடுங்கள். நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன், புத்தகம் படிக்கிற குழந்தைகள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம குழந்தைகளை சொல்றோம், செல்போன் பார்க்குறான், கெட்டு போறான், தப்பான வழியில் போறான். இன்னும் பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளை போதைப் பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார் என்று பயம் காட்டுகிற ஒரு தமிழ் சூழலில் உங்கள் குழந்தைகள் கெட்டு போய்விடக்கூடாது என்று நீங்கள் உளப்பூர்வமாக நம்பினால் உங்கள் குழந்தைகளின் கையில் புத்தகத்தை கொடுத்து பழக்குங்கள். அப்படி புத்தகம் படிக்கிற குழந்தைகளாக உங்கள் குழந்தைகள் மாறிவிட்டால் நீங்கள் விரும்புகிற குழந்தைகளாக தமிழ் சமுதாயத்தை ஒரு அங்குலமாவது உயர்த்துகிற குழந்தைகளாக மாறுவார்கள். அப்படி நம்பிக்கையோடு தொடங்கி இருக்கிற தமிழ் சிறுவர் இலக்கியத்தில் இன்றைக்கு ஏராளமான படைப்பாளிகள் வந்திருக்கார்கள். சிறுவர் இலக்கியம் 2 வகைப்படும். ஒன்று சிறுவர்களுக்காக பெரியவர்கள் எழுதுவது, என்னை போல வயதில் மூத்த பெரியவர்கள் எழுதுவது. இன்னொன்று உண்மையான சிறுவர் இலக்கியம் என்பது சிறுவர்களே எழுதுவது. அது 10 வயதோ 12 வயதோ 4 வயதோ 5 வயதோ குழந்தைகள் அவர்களே அறிந்த மொழியில் அவர்களுக்கு தேவையானது எது என்று நினைக்கிறார்களோ அதை எழுதுவதுதான் உண்மையான குழந்தை இயக்கம். இன்றைக்கு தமிழில் அப்படியான உண்மையான சிறுவர் இலக்கிய படைப்புகள் நிறைய வர தொடங்கிவிட்டன. நான் இன்றைக்கு சிறுவர் இலக்கியத்தில் ஈடுபடுவதற்கு என்னை தூண்டியது ஒரே ஒரு சிறுவர் கதை. அந்த கதையை மட்டும் சொல்லி எனது உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த கதையை எழுதிய குழந்தை தமிழ் குழந்தை அல்ல. தமிழ் என்ன தமிழ், மொழி என்ன தடை, குழந்தை இலக்கியம் உலகமெல்லாம் ஒன்றுதான். ஏனென்றால் குழந்தை மனம் என்பது மென்மையானது, பொய் சொல்லாதது, தான் பார்த்ததை உணர்ந்ததை அப்படியே சொல்வதுதான் குழந்தை மனம். அப்படியாக பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அபிமன்யு என்கிற 8 வயது பையன், இன்னைக்கு அவன் கல்லூரி மாணவன், பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறான். நான் அந்த கதையை 2000 தொடக்கத்தில் படிக்கும்போது 8 வயது அவனுக்கு, 3ஆம் வகுப்பு மாணவன். அவன் எழுதிய கதைகள் தமிழில் வாயும் மனிதனும் என்கிற ஒரு புத்தகமாக வந்திருக்கிறது. அதில் ஒரு கதை என்னை பிடித்து உலுக்கிய கதை. இப்படியெல்லாம் கூட குழந்தைகளால் யோசிக்க முடியுமா என்று என்னை அதிர வைத்த ஒரு கதை. கதையோட தலைப்பு ஆசை. ஒரு ஊரில் ஒரு திருடனும் ஒரு போலீஸ்காரர் இருக்காங்க. திருடனுக்கு ரொம்ப நாள் ஆசை, நிறைய திருடுறான், சந்தோஷமா இருக்கான், விலை உயர்ந்த ஆடைகள்லாம் போடுறான். அவனுக்கு என்ன ஒரு ஆசைனா, எல்லா ஆடைகளும் நம்ம வாங்கி போடுறோம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த போலீஸ்காரர் போட்டிருக்கால காக்கி ட்ரெஸ்ஸு, அதை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். எல்லாருக்கும் ஆசை இயல்பு தானே. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பினா போலீஸ்காரர். அவருக்கு ஒரு அழகான மனைவி, அன்பான மனைவி. மனைவிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஆனால் இந்த மனைவி எதை விரும்புதுன்னா, திருட வீட்டு தோட்டத்தில் ஒரு அழகான ரோஜாப்பூ இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறது யாரு? அன்பான, அறிவான, அழகான மனைவி. மனைவியோட விருப்பத்தை நிறைவேற்றணும்ல. போலீஸ்கார் போய் திருடன்ட்ட கேட்க முடியுமா? கேட்டால் அவன் தொட்டியவே கொடுத்துருவான். நாளைக்கு அவன் அப்புறம் அவனுக்கு சில சலுகைகள் பண்ணணுமே, அதனால அவன்கிட்ட போய் கேட்கக்கூடாது, அவன்கிட்ட கேட்காமே அந்த பூவை கொண்டு வந்து கொடுக்கணும்னு போலீஸ்காரர் நினைக்கிறாரு. இப்படியே கதை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அமாவாசை இரவு, கும்மிருட்டு. திருடனோட வீட்டு காம்பவுண்டு செவர ஒரு உருவம் ஏறி குதிக்குது. யாரது?
ஆமாம், மகாலிங்க ஐயா கதை எழுதுறால கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆமாம், போலீஸ்காரரு. அதே நேரத்தில் அதே அமாவாசை இருட்டில் போலீஸ்காரரோட வீட்டு காம்பவுண்ட் சார் இருக்குல்ல, அதை ஒரு உருவம் ஏறி குறிக்குது. அது யாரு? யாரு? இது கூடவா தெரியாது நமக்கு? திருடன். அந்த பையன் எழுதி முடிக்கிறான், அவரவர் ஆசை அவரவர்களுக்கு பெரிது. அன்பான பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, உண்மையில் குழந்தைகளின் மனதிற்கு நெருக்கமாக நாம் எதையாவது சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு பிடித்தமான கதைகளை சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு குழந்தைகள் கதை கேட்பதே அருகிவிட்டன. கதை சொல்கிற பாட்டிகள் எல்லாம் தொலைக்காட்சி நாடகங்களில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம், அவங்க பொழப்பு அவங்க. அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு வேலைகளுக்கு போகிற ஒரு சூழல்ல இருக்கோம். குழந்தைகளுக்கு யார் கதை சொல்வது? நம்ம தான் சொல்லணும். நீங்க கூட கேட்கலாம், அது என்ன சார் கதை கதைன்னு சொல்றீங்களே, டிவி நாடகத்தில் போகிறோம்ல, அதுவும் கதை தானே? இல்லை, காட்சி ஊடகங்களில் பார்க்கிற கதைகள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்க விடாது. நீங்க நாடகத்தில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். படிக்கிறத விட காட்சியா பார்க்கல, விஷுவலா பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதில் உள்ள சிக்கல் என்னன்னா, அதை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாமே ஒழிய உங்களின் சுய சிந்தனைக்கு அதில் ஒருபோதும் இடம் இருக்காது. நாடகத்தை பார்ப்பீங்க, அடுத்த காட்சின்னு போயிட்டே இருக்கும். உங்களால் சுயமாக சிந்திக்க முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிங்களே, ஒரு அடர்ந்த காடு, ஹா என்ற சத்தத்தோடு ஒரு சிங்கம் வந்து அப்படின்னு படிச்சிங்கன்னு வச்சுங்களேன், யாரும் பயப்படலையே. படிக்கும்போது உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சிங்க உருவம் வரும். உண்மையில் குழந்தைகள் படிக்கும்போது அவர்களின் கற்பனை உலகில் ஒரு காடு விரிந்து அதற்குள் உருமி கொண்டு வருகிற, ஒரு கர்ஜித்து கொண்டு வருகிற ஒரு சிங்கத்தின் உருவம் வருது. அதுதான் குழந்தைகளின் சுய சிந்தனைக்கும் கற்பனைக்கும் மிகச்சிறந்த திறவுகோள்கள். அப்படியான திறவுகோள்களான கதை புத்தகங்களை குழந்தைகளின் கையில் நாள்தோறும் குடிப்போம். படிக்கிற குழந்தைகள் இருக்கிற ஒரு சமுதாயமே மிகச்சிறந்த சமுதாயம். அப்படியான ஒரு தமிழ் சமுதாயமாக தமிழ் பூமி மாற வேண்டும் என்றுதான் தமிழக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகம் முழுக்க இப்படியான புத்தக திருவிழாவை நடத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் 3வது ஆண்டாக நடைபெறுகிற இந்த புத்தக திருவிழாவில் என்னையும் பேச வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இந்த சிறப்புமிகு கண்காட்சியை மிக நேர்த்தியாகவும் செறிவாகவும் நடத்தி கொண்டிருக்கிற அரசு உயரதிகாரிகள் மற்றும் பப்பாசியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டி, நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி விருதுநகர் மக்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஏற்கனவே ஒரு காரணம் சொன்னேன், இன்னொரு காரணம் சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் விருதுநகர் மக்கள் நன்றி சொல்கிற கடைசி நிமிடம் வரை எழுந்து போகாத நாகரிகத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்பதை இன்றைக்கும் நிரூபியுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.